2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் முடிவுகளுக்கு அமைவான மொத்த ஆசன ஒதுக்கீடுகள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களையும், தேசிய பட்டியல் மூலம் 18 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இதன்படி மொத்தமாக 159 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும், தேசிய பட்டியல் மூலம் 5 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இதன் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி மொத்தமாக 40 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை பெற்றுக் கொண்டதுடன் தேசிய பட்டியலூடாக ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டது. இதற்கமைய நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி மொத்தமாக 8 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டதுடன் தேசிய பட்டியல் ஊடாக 2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன்படி புதிய ஜனநாயக முன்னணி மொத்தமாக 5 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களையும், தேசிய பட்டியலூடாக ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொத்தமாக 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது. இதன்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மொத்தமாக 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.